மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள். நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற எங்கள் தலைவர் 70 நிகழ்ச்சியில் பேசிய காளியம்மாள், மனதில் நினைப்பதை பேச வேண்டும் எனவும் எதை பேசுகிறோமோ அதையே செயல்படுத்த வேண்டும் என உணர்ச்சி பொங்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார். என் குட்டி, என்னோட சொத்து, என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் ஒருத்தன் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிற்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமா வைங்க என்று உங்களை இந்த நல்ல நாள் கேட்டு, மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள், எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. அதனால களத்தில் உறுதியாக நிற்போம். அவருடைய நோக்கத்தை வென்றெடுத்து அவருக்கு பரிசாக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிறந்த நாள், வாழ்ந்த நாள், அந்த நோக்கத்திற்கான சண்டையிட்ட நாள், அவருடைய உழைப்பிற்கும் ஈகத்திற்கும் தியாகத்திற்கும் கொடுக்கின்ற பரிசாக ஒரு பெரிய இன விடுதலையை உருவாக்கி தருவதற்கான ஆயத்த புள்ளிகளாக நாம் அமைவோம். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஏனெனில் நாம் தமிழர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.